எந்த திறமை தொழிலில் என்றைக்கும் வெற்றியை சாத்தியமாக்கும்? வழக்கறிஞர் அவர். மற்றவர்களைப் போல அவரிடம் வேலை பார்ப்பவர்கள் அதிகம் இல்லை. யாரிடமும் சென்று வழக்கை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்க மாட்டார். வீட்டு வாசலில் பெரிதாக பெயர் பலகை கூட கிடையாது. ஆனாலும் அவரை தேடி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு இளம் வழக்கறிஞர் ஆச்சரியப்பட்டார். மூத்த வழக்கறிஞரை சென்று பார்த்தார். உங்களிடம் வேலை பார்க்க அல்லது உங்களுக்கு உதவி செய்ய எங்களை போன்ற இளைஞர் பட்டாளம் இல்லை. பெயர் பலகையை கூட நீங்கள் சரியாக வைக்கவில்லை. ஆனாலும் உங்களை தேடி பலரும் வர காரணம் என்னவென்று கேட்டார். நான் எந்த வழக்கை எடுத்தாலும் முழு முயற்சியோடு வாதாடுவேன். ஏதாவது ஒரு சட்ட நுணுக்கத்தை தேடி பிடித்து எப்படியாவது என் கட்சிக்காரருக்கு வெற்றி வாங்கித்தர நான் முயற்சிப்பேன். எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் அதை கவனிக்கிறார்கள். அவர்கள் என் வேலையை புரிந்து கொள்கிறார்கள். எதிர்த்தரப்பில் இருக்கிற அவர்களே பின்னாளில் என்னிடம் வருகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் என்னை சிபாரிசும் செய்கிறார்கள். விஷயம், எதிரிகளும் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு திறமையோடு இருந்தால் எந்த தொழிலிலும் ஜெயிக்கலாம் என்று இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர். எதிரியும் நம்மை தவிர்க்க முடியாமல் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு திறமையோடு இருப்பதுதான் என்றைக்கும் செய்யும் தொழிலில் நம்மை உயர்த்தியே வைத்திருக்கும்.